கைத்தட்டி பாடுங்க. மனநோய்கள் மாற வேண்டும் இயேசுவே, மனப்புண்கள் ஆற வேண்டும் இயேசுவே. மனநோய்கள் மாற வேண்டும் இயேசுவே, மனப்புண்கள் ஆற வேண்டும் இயேசுவே. உம்மை தேடி அலைகின்றேன் இயேசுவே, நான் உம்மில் வாழ ஏங்குகிறேன் இயேசுவே. உம்மை தேடி அலைகின்றேன் இயேசுவே, நான் உம்மில் வாழ ஏங்குகிறேன் இயேசுவே. உம்மை தேடி அலைகின்றேன் இயேசுவே, நான் உம்மில் வாழ ஏங்குகிறேன் இயேசுவே. சேர்ந்து பாடுங்க. உம்மை தேடி அலைகின்றேன் இயேசுவே, நான் உம்மில் வாழ ஏங்குகிறேன் இயேசுவே. சாப்பிட்டீங்களா? இந்த பாடல் எல்லாம் கற்றுக்கொள்ளுங்க. கற்றுக்கொண்டு வீட்டில் போய் நீங்கள் பாடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடல் எண் 62. உயிருள்ள திருப்பலியாய் உடலை படைக்கின்றேன், உள்ளம் தந்துவிட்டேன், தகப்பனே தந்துவிட்டேன், தங்கிவிடும் நிரந்தரமாய். நான் உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை, என் மனம் புதிதாக வேண்டும். உம்முடைய திருச்சித்தம் புரிந்து நான் வாழ வேண்டும். உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. என் நாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. என்னுடைய எண்ணங்களும் என்னுடைய ஏக்கங்களும் உமதாக மாறணும். இன்னும் அதிகமாய் நான் உம்மை நேசிக்கணும். உன்னதருடைய பணியை நான் செய்ய வேண்டும் என் உயிர் இருக்கும் வரை. பிரைஸ் தி லார்ட். நல்ல பாடல், எல்லோரும் சேர்ந்து பாடுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே. உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே. தகப்பனே தந்து விட்டே, தங்கிவிடோ நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டே, தங்கிவிடோ நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்துவிட்டே. எல்லோரும் சேர்ந்து பாடுவோமா? உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே. தகப்பனே தந்து விட்டே, தங்கிவிடோ நிரந்தரமாய். தகப்பனே தந்து விட்டே, தங்கிவிடோ நிரந்தரமா. உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்து விட்டே. உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. என் மனம் புதிதாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும்.
என் மனம் புதிதாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும். தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்துவிட்டே. உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்துவிட்டே. உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவா இருப்பதாக. உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவா இருப்பதாக. என்னாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவா இருப்பதாக. என்னாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவா இருப்பதாக. தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடோ நிரந்தரமாய். சொல்லுங்க. நிரந்தரமாய் உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்துவிட்டே. எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகணும், இன்னும் அதிகமாய் நேசிக்கணும். எண்ணங்கள் ஏக்கங்கள் உமதாகணும், இன்னும் அதிகமாய் நேசிக்கணும். உன்னதர் பணி செய்ய வேண்டும், என் உயிர் இருக்கும் வரை. உன்னதர் பணி செய்ய வேண்டும், என் உயிர் இருக்கும் வரை. தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்துவிட்டே. உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்துவிட்டே. உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. பாடுமா. உலக போக்கில் என் மனம் புதிதாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும். பாடுங்க பாப்போம். என் மனம் வாழ வேண்டும். தகப்பனே உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்துவிட்டே. உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே, உள்ளம். ஆமென்.
உள்ளத்தின் நினைவுகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. சொல்லுவோமா? என்னாவின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. ஏற்றனவாய் இருப்பதாக. தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன். அப்படியே கண்களை மூடி உள்ளம் தந்து விட்டே. அப்படியே கரங்களை உயர்த்தி கண்களை மூடி உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றேன். உள்ளம் தந்து விட்டே. தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடோ நிரந்தரமாய். தகப்பனே தந்துவிட்டே தங்கிவிடோ நிரந்தரமாய். உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே. உள்ளம் தந்துவிட்டே உயிருள்ள திருப்பலியா உடலை படைக்கின்றே. உள்ளம் தந்துவிட்டே என்னை தந்துவிட்டே. அப்படியே கரங்களை உயர்த்தி என்னை கொடுத்து விட்டே. என்னை தந்து விட்டே. என்னை கொடுத்து விட்டே. சுவே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சுவாமி ஹல்லேலூயா. உன்னதரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி இயேசுவே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு கோடி நன்றி அப்பா. நாளையில் இருந்து எங்களோடு கூட நீர் பேசிக் கொண்டிருக்கிறீரே. உடைய தயவுக்காக, உடைய கிருபைக்காக, உடைய அன்புக்காக கோடி நன்றி. ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் முற்றிலுமாய் தேற்றி ஆற்றி எங்களோடு கூட பேசி எங்களை புடமிட்டு எங்களை தூய்மைப்படுத்தி சுத்திகரித்து எங்களை கழுவி இயேசு சுவாமி எங்களை நடத்துகிறீரே. உடைய அநாதி அன்புக்கு, தயவுக்கு, கிருபைக்கு கோடி நன்றிப்பா. உடைய இரக்கத்திற்கு நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தொடுகிறீரே, தொட்டு ஆசீர்வதிக்கிறீரே, பலப்படுத்துகிறீரே, உள்மன காயங்களை எல்லாம் ஆற்றுகிறீரே. உமக்கு கோடி நன்றி சுவாமி. தகப்பனே, எங்களை முற்றிலுமாய் தந்து விட்டோம், எங்களை முற்றிலுமாய் கொடுத்து விட்டோம் சுவாமி. நீரே ஆளுகை செய்யும். வந்திருக்கிற பிள்ளைகளை ஆளுகை செய்யும். அவர்கள் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவர்கள் மூலமாய் அநேகர் 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 தொடப்பட்டு கிருபை தாங்கிக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அப்படி நாம் அமர்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பைபிள் வச்சிருக்கவங்க என்னோடு சேர்ந்து
வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யாக்கோபு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம். இந்த யாக்கோபு 3வது அதிகாரம், அதில் 2 இருந்து 12 வரை உள்ள இறை வார்த்தையை படித்து பாருங்கள். நாம் எல்லோருமே அடிக்கடி தவறு செய்கிறோம். பேச்சில் தவறாதவர் நிறைவு பெற்றவராவார். தம் முழு உடலையும் கட்டுப்படுத்த வல்லவர்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அன்பு கூறியவர்களே, உள்மன காயங்கள் ஏன் வருகிறது? எதனால் அந்த காயங்கள் நம்முடைய மனதிலே அது நீங்காய் வடுவாக மாறுகிறது என்று சொல்லி பார்த்தோம் என்றால், மக்கள் பேசுகிற வார்த்தை, அவர்கள் சொன்ன ஒரே ஒரு சொல், ஒரே ஒரு வார்த்தை அவருடைய இருதயத்தை பல நாட்களாய் வேதனைப்படுத்தி கொண்டு இருப்பதை நாம் மக்கள் மத்தியிலே பேசும் பொழுது அறிந்து கொள்ளலாம். அவங்க என்னை பார்த்து பேசினாங்க, என்னை பார்த்து திட்டுனாங்க, என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க, அதை என்னால் மறக்கவோ மன்னிக்கவோ முடியலை. அதுதான் என்னுடைய இருதயத்தை இன்றைக்கு ஆழமாய் அது என்னை தாக்கி இருக்கிறது என்று அதை அவர்கள் நினைத்தாலே, அவர்கள் அதை சொன்னாலே, அந்த நினைவுக்கு அவர்கள் நாட்களில் உட்படுத்தப்பட்டார்களே, கண்ணீரில் இருந்து கண்கள் கண்ணீரை வடிப்பதை நாம் காண முடியும். ஆகவேதான் யாக்கோபு எழுதுகிற பொழுது இவ்வாறு அவர் சொல்லுகிறார், நாம் அடிக்கடி தவறுகிறோம். எதில்? நாம் பேசுகிற வார்த்தையிலே தவறுகிறோம். அடுத்த வசனத்தை வாசியுங்கள். குதிரைகளை அடக்க வாயில் கடிவாளத்தை போடுகிறோம். முழுவதுமாக கட்டுப்படுத்துகிறோம். கப்பலை பாருங்கள், அது எத்துணை பெரிதாக இருக்கிறது. கடுங்காற்றில் அடித்து செல்லாதபடி கப்பல் ஓட்டுபவர் சிறியதொரு சுக்காணியை கொண்டு தாம் விரும்புகிற திசைக்கு அதனை செலுத்துகிறார். அல்லேலூயா. கப்பல் பெரியதாக இருக்கிறது. அதில் ஏராளமான ஜனங்கள், ஏராளமான பொருட்கள் ஏற்றி செல்வதை நாம் பார்த்திருக்கிறோம். அதிலே ஒரு சிறிய சுக்காணி என்று சொல்லப்படுகிற ஒரு சிறிய கருவியை கொண்டு தாம் விரும்புகிற திசையில் அந்த கப்பலை ஓட்டி செல்லக்கூடிய நபர் ஓட்டி செல்கிறார் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதே போலதான் அடுத்த வசனத்தை வாசியுங்கள். மனித நாவும் அதே போல சிறிய உறுப்பு தான், ஆனால் அது பெரிய காரியங்களை செய்வதாக பெருமை அடிப்பது. அடுத்த வசனம். சிறிய ஒரு தீப்பொறி எத்துணை பெரிய காட்டை கொளுத்துகிறது, நாவின் தீயை போன்றது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு சிறிய ஒரு தீக்குச்சி ஒரு பெரிய காட்டையே என்ன செய்கிறது? கொளுத்துகிறது என்று நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நாம் அடிக்கடி அந்த குற்றாலம் மலையிலே அல்லது இந்த பாவநாச மலையிலே நாம் செய்திகள் வருகிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, காட்டு தீ பிடித்து எரிகிறது. ஒரு சிறிய ஒரு தீக்குச்சி ஒரு பெரிய காட்டை கொளுத்துவது போல நம் உடலிலே மிக சிறிய உறுப்பு தான் நாக்கு. ஆனால் அது சொல்லுகிற ஒரு வார்த்தை, அது சொல்லுகிற ஒரு பேச்சு ஒரு குடும்பத்தையே நிர்மூலம் ஆக்குகிறது என்பதாக நாம் காண்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆகவேதான் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? இந்த நாக்குக்கு மட்டும் 2 பூட்டு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பூட்டு வச்சிருக்கிறாரு? மேலே உதட்டில் ஒரு பூட்டு இருக்குது, அடுத்தால என்ன இருக்குது? பல்லு வச்சு 2 பூட்டு வச்சிருக்கிற. காரணம் என்ன? அது ரொம்ப கவனமாய் ரொம்ப பாதுகாப்பாய் அது பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி டவுல் பூட்டு போட்டு பூட்டலாம். கூட சில நேரங்களில் நம்ம பேசுகிற வார்த்தை அடுத்தவர்கள் என்ன செஞ்சிருது? காயப்படுத்துகிறது,
குற்றப்படுத்துகிறது, கண்ணீருக்கு காரணமாக மாறி விடுகிறது என்பதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து படித்து பார்க்கிற பொழுது புனித யோவான் எழுதிய நற்செய்தி 12ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். புனித யோவான் எழுதிய நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 49, 50 இறை வார்த்தையை படித்து பாருங்கள். புனித யோவான் எழுதிய நற்செய்தி 12ஆவது அதிகாரம் 49, 50 இறை வார்த்தையை வாசிக்க கேட்போம். நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பின தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும் என்று, என்ன பேச வேண்டும் என்று எனக்கு கட்டளை கொடுத்து உள்ளார். அல்லேலூயா. என் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தானாக நான் எதையும் பேசவில்லை, என் சொந்த காரியங்களை, என் சொந்த காரியத்தை அல்லது என் இனத்தில் உருவாகிறத நான் சொல்லவில்லை. மாறாக தந்தை என்ன பேச விரும்புகிறாரோ, தந்தை என்ன சொல்ல எனக்கு கட்டளை கொடுக்கிறாரோ அதையே நான் பேசி வருகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு தலைவராக, நமக்கு ஆண்டவராக, நமக்கு எஜமானாய் தந்திருக்கிற அந்த தெய்வம் தந்தையினுடைய திருவுளத்தை மாத்திரம்தான் இந்த பூமியிலே அவர் பேசி வந்தார். தந்தை கட்டளை கொடுக்காத எந்த காரியத்தையும் அவர் பேசவில்லை. ஆகவே அவர் தானாக பேசவில்லை என்று சொல்லி அவரே பதிவு செய்கிறார். அல்லேலூயா. அதை தொடர்ந்து படிக்கிற பொழுது அன்பானவர்களே, மத்திய எழுதிய நற்செய்தி 12ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். அதில் 36வது வசனம் சொல்லுகிறது, மனிதர் பேசும் வீண் வார்த்தைகளுக்கு தீர்வு நாளில் கணக்கு கொடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. மனுஷங்க பேசுகிற வீணான வார்த்தைகளுக்கு, தேவையில்லாத வார்த்தைகளுக்கு தீர்வு நாளில், அதாவது இறுதி நாளில் கணக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று பைபிள் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப யோசித்து பாருங்க, நம்ம பேசுகிற வார்த்தை எத்தனை வார்த்தைகள் வீணான வார்த்தைகளாக இருக்கிறது, எத்தனை வார்த்தை தேவை அற்றதாக இருக்கிறது. எந்த வார்த்தையை கொண்டு நாம் நாட்களில் கட்டுவதற்கு பயன்படுத்துகிற பொழுது ஒரு மனிதன் உடைந்து கிடக்கிற ஒரு இருதயத்தை, உடைந்து கிடக்கிற ஒரு குடும்பத்தை, உடைந்து கிடக்கிற ஒரு தொழிலை கட்டுவதற்கு நாம் பயன்படுத்துகிற பொழுது ஆண்டவர் அந்த நாவை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. வீணான வார்த்தைகள், தேவையில்லாத வார்த்தைகள், சினிமா கதைகளையும் ஊர் கதைகளையும் டிவி கதைகளையும் நாட்களிலே பேசி வீணாய் நாம் பேசணும் என்று சொன்னால் கடைசி நாட்களில் என்ன கொடுக்கணுமா? சத்தமா சொல்லுங்க, என்ன கொடுக்கணுமா? கணக்கு கொடுக்கணும். நான் சொல்லலை, நம் கையில் வச்சிருக்கிற திருவுளியும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஞாபகம் வருமா? இப்போ நம்ம பேசும்போது நம்ம யோசிப்போமா, இப்படி ஒரு வார்த்தை ஆண்டவர் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாருன்னு சொல்லி. ஆகவே இது வரைக்கும் நம்ம எப்படினாலும் பேசியிருக்கலாம், இது வரைக்கும் நம்ம எப்படியாவது வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். ஆனால் நாம் பேசுகிற பொழுது மிகுந்த கவனத்தோடு நாம் பேச வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் பேசக்கூடிய இடத்துல நாம் பேச வேண்டும். இந்த இடத்துல அதை பேசினால் பிரச்சனை உருவாகும் என்று சொல்லி தெரிந்தும் நாம் அங்கே பேசணும் என்று சொன்னால் வீண் பிரச்சனைக்கு நாம் காரணமாக மாறிவிடுவதை நம் பக்கத்தில் இருக்கிற சம்பவங்களும் சூழ்நிலைகளையும் பார்த்தோம்னு சொன்னால் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே நாம் தொடர்ந்து வாசிப்போம். திருப்பாடல் 46ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். திருப்பாடல் 46ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தையை ஒருவர் சத்தமாய் வாசிங்க பார்ப்போம். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, அமைதி கொண்டு நானே கடவுள் என்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நாம் அமைதியாக இருந்தால்தான் ஆண்டவர் பேசுவதை நம்ம கேட்க முடியும். நான் அமைதி இல்லைன்னு சொன்னால் ஆண்டவர் பேசுவதை நம்மளால் என்ன செய்ய முடியாது, கேட்கவே முடியாது. அதான் கோயிலில் அமைதியாக இருங்கள், அமைதியாக இருந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அமர்ந்திருந்து அவரை தேவன் என்று அறியுங்கள் என்று சொல்லி தந்தை நாட்களிலே ஒரு பாடலை அவர்கள் எழுதி பாடியிருக்கிறார்கள். நறுமையான சகோதர சகோதரிகளே, ஆகவே நம்ம இடத்துல சும்மா நம்ம இருந்துட்டோம்னு சொன்னால், நம்ம அசாம அமைதியாக இருந்துட்டோம்னு சொன்னால் ஆண்டவர் பாட்டுக்கிடுவார், அவருடைய சமூகத்தில் விட்டு விட்டோம் என்று சொன்னார். அன்பானவர்களே, அந்த பிரச்சனைக்கு நாம் காரணமாக ஒரு நாளும் அமைந்திருக்க மாட்டோம். அல்லேலூயா.
சதமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சிலர்கள் பேசுகிற பொழுது இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க, இவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான், இவங்க பேசின ஒரே ஒரு வார்த்தை தான், அது அவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. அவ்வளோ பெரிய விசுறும் எடுத்ததுக்கு காரணம் என்ன? அவங்க கொஞ்சம் சும்மா இருந்திருக்கலாம், அவங்க பேசாமல் அமைதியாக இருந்திருக்கலாம், அல்லது எந்திரிச்சு வெளியில் போயிருக்கலாம். ஆனால் அவங்க சொன்னதுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ பெரிய போராட்டம். கடைசி அது ஊருக்கு போய் ஊரில் இந்த பிரச்சனை முடியல, இன்னைக்கு காவல் நிலையத்துக்கு போகிறதான ஒரு சூழ்நிலை உருவாகி விட்டது என்று மனிதர்கள் சொல்வதை நாம் நாட்களில் கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. சதமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நறுமையான சகோதர சகோதரிகளே, காயப்படாத இதயங்கள் இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. பேசினால் வருத்தம் வந்து விடுகிறது, பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை வந்து விடுகிறது. இவ்வளத்தையும் பார்த்துக்கிட்டு அமைதியா இருக்கிறாங்களே, இவ்வளவு கண்ணு முன்னால தானே நடக்குது. குடும்பத்துடைய தலைவராக இருக்கிறார், தலைவியாக இருக்கிறார், இந்த குடும்பத்துடைய மூத்த தகப்பனாக இருக்கிறார். ஆனால் இவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. அப்படி இருந்தாலும் பிரச்சனை தான், இப்படி இருந்தாலும் பிரச்சனை தான். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சபை உரையாளர் இப்படியாக ஒரு வார்த்தையை அவர் பதிவிடுகிறார். சபை உரையாளர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சிரிக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்யக்கூடாது? தேவையில்லாமல் சிரிச்சாலும் காயங்கள் வரும். ஒரு பிரச்சனையை அவங்க வேதனையோடு நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க கண்ணீரோடு நம்மகிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ, இவங்கள்ட்ட பேசினா எனக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சிரும், இவங்கள்ட்ட பேசினா எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சிரும், இவங்களோட அதை பேசணும்னு சொன்னால் என் மனதில் ஒரு புதிய ஒரு புத்துணர்ச்சி உருவாகி விடும்னு சொல்லி என் மனசில் இருக்கிற பாரத்தை, என் மனசில் இருக்கிற காயத்தை நான் உங்ககிட்ட கொட்டுறேன்னு சொல்லி உங்கள் மனம் திறந்து அவங்க பேசும் பொழுது நாம் என்ன செய்யக்கூடாது? அந்த இடத்துல சிரிக்க கூடாது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. அது அவங்களுக்கு காராத ஒரு பிரச்சனையாக மாறிடும். நான் அவ்வளோ பிரச்சனையில் வந்து நிற்கிறேன், என்னை பார்த்து சிரிச்சா பிரதர், என்னை பார்த்து அவன் சிரிக்கிறான், கைதட்டி சிரிக்கிறான், சொல்லி சிரிக்கிறான், என் குடும்பத்தை சொல்லி, என் பிள்ளைகளை சொல்லி அவன் சிரிக்கிறான். அவன் சிரிச்சது என்னால் தாங்க முடியல, அவன் சிரிச்சது என்னால் தாங்க முடியல. காரணம் என்ன? என் குடும்பம் இன்றைக்கு ஒரு பிரச்சனைக்குள்ள வந்துச்சு, என் குடும்பம் இன்னைக்கு ஒரு போராட்டத்துக்குள்ள வந்துச்சு, என் பிள்ளையுடைய படிப்பு இன்னைக்கு பாதையில் நின்று கொண்டு இருக்கிறது, என் பிள்ளையுடைய வேலை இன்னைக்கு தடைப்பட்டு நிற்கிறது, வந்த விசா இன்னைக்கு தடைப்பட்டு நிற்கிறது, போன இடத்துல அங்கே சரியான பாடுகள் இல்லாம திரும்பி வர முடியாம கணவன் தவிச்சு நிற்கிறான். இந்த பிரச்சனையை நான் சொல்லுகிற பொழுது, இந்த பிரச்சனையை அவங்க இடத்துல பேசுகிற பொழுது அவங்க சிரிக்கிறாங்க பிரதர், நான் அழுகிறேன் என்று காயப்படுகிற இதயங்களை நாம் காண முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்களுடைய ஏழ்மை நிலையை நினைத்து, ஒருவேளை உங்களுடைய கஷ்ட நிலையை நினைத்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியக்கூடிய என்று சொல்லி நீங்கள் நம்பி இருந்தவர்கள் உங்கள் நிலையை நினைத்து அவர்கள் ஒருவேளை நகைத்தார்கள் என்று சொன்னால், சிரித்தார்கள் என்று சொன்னால், அதை குறித்து ஒரு காயம், அதை குறித்து ஒரு வடு உங்கள் இருதயத்திலே ஒருவேளை உருவாகி இருக்கலாம். ஆனால் இந்த நாட்களிலே, இந்த நடத்த போகிற இந்த ஆராதனையிலே ஆண்டவரை அவர்களை எல்லாம் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்கிற பொழுது ஆண்டவர் அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ சீராக்கு ஞானி என்ன சொல்லுகிறாரு பாருங்க. சீராக்கு 28ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சீராக் 28ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே ஒரு அருமையான காரியத்தை அவர் இந்த உலக மக்களுக்கு சொல்லுகிறார். அந்த ஞானி வாசிக்கலாம். சீராக் 28:25. உன் சொற்களை நிறுத்து பார்க்க துலாக்கோலையும் இடைக்கேள்களையும் செய்து கொள், உன் வாய்க்கு கதவு உண்டு செய், அதை தாளிடு. அல்லேலூயா. பேசும்போது என்ன செய்யணுமா? ஒரு தொலாக்கோல், ஒரு தராசு வச்சு நீ பேசுறது சரியான சொல் என்ன செய்ய. அதான் சண்டை போடும்போது சொல்லுவாங்க, வார்த்தைய அளந்து பேசு. இதெல்லாம் பைபிள்ல இருந்து வந்தது தான். பாருங்க, அவர் ஞானி சொல்லுகிறார் பாருங்க, வார்த்தைய ஒரு துலாக்கோலில் அளவு செய். என்ன பேசணுமோ அது அளவோடு பேசணும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அளவோடு என்ன செய்யுங்க? பேசுங்க. ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்றும்
இதை விட மிகுதியா ஒன்று வருகிறது என்று சொன்னார். யாரிடத்திலிருந்து வருதுன்னு சொன்னார் ஆண்டவர்? தீயவன் பிசாசிடத்திலிருந்து வருகிறது என்று ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ஒருபடி மேலாக இந்த சீராக்க ஞானி சொல்லுகிறார், உன்னுடைய வாயுக்கு ஒரு பெரிய கதவு ஒன்று செய். அல்லேலூயா. ஒரு பூட்டை போட்டு என்ன செய்யி? பூட்டு. அது பூட்டுனாலே பல பிரச்சனை தீர்ந்துடும். அப்படிதானே? பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நல்லா யோசித்து பாருங்க. கல்யாணமான புதுசுல வீட்டுக்காரர் பேசுவார், வீட்டம்மா ரொம்ப அமைதியாக உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். என் குடும்பத்தில் அது பிடிக்காது, இது பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கு அது பிடிக்கும், இது பிடிக்கும், நீ அப்படி நடந்து கூட இப்படி இதெல்லாம் கேட்டவுடனே அவங்க சரிங்க சரிங்கன்னு சொல்லி பேசுவோம். மறு வருஷம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரர் கையை கட்டிட்டு வீட்டம்மா பேசும், என்னையா உங்க அம்மா அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க, உன் தம்பி உன் தங்கச்சி எல்லாம் குடிச்சு பேசும். 3வது வருஷம் ஆச்சுன்னா இவங்க 2 பேரும் பேசுவாங்க, ஊரே நின்று வேடிக்கை பார்க்கும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நறுமையான சகோதர சகோதரிகளை, மனிதர்கள் பேசுகிற வார்த்தை தான், மனிதர்கள் சொன்ன ஒரே ஒரு சொல்லுதான் அநேகரை இன்றைக்கு நடைபண்ணங்களாக வைத்திருக்கிறது. மனிதர்கள் பேசிய ஒரே ஒரு வார்த்தை தான் பல ஆண்டுகளாக உறவு இல்லாத நிலையிலே உறவிலே விரிசல் வந்திருப்பதை நாம் இந்த உலகத்திலே காண முடியும். ஆகவேதான் சில வயசானவர்கள் சொல்லுவாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அப்பன் பேசினானே ஒரு பேச்சு, அது என் அடி வயித்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? நெருப்பா நெருப்பா. 25 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாலே ஒரு கேள்வி உங்க அம்மா, இன்னைக்கு அடி வயித்துல நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்குது சொல்றாங்களே. காரணம் என்ன? ஒரு கேஸ் சிலிண்டர் 1 மாசம் 2 மாசத்துல தீர்ந்து போகுது. 25 வருஷமா என்ன எரிஞ்சுக்கிட்டு இருக்குது? அவங்க சொன்ன அந்த வார்த்தை, அவங்க பேசின அந்த வார்த்தை 25 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? அது அடி வயித்துல நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சாகும் தருவாயிலே தன் பிள்ளைகளை அல்லது பேர பிள்ளைகளை அழைச்சி இந்த விஷத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டு கண்ணை மூடுவதை நாம் இந்த உலகத்திலே காண்கிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க சொன்ன வார்த்தையை நான் மறக்க முடியாது. அது எப்படி தெரியுமா? நம்ம எல்லா நாட்களிலே சினிமாக்களும் டிவிகளும் பார்த்த ஜனங்கள் தான். அது எப்படி அடிமனதில் ஆழமாக வந்து தங்கி விடுகிறது சொன்னால், நீங்கள் தொலைக்காட்சியிலே அல்லது நீங்கள் சினிமா தியேட்டர்லேயோ ஒரு படங்களை பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு அருவாளை ஒரு கத்தி எடுத்துட்டு ஒருத்தனை வெட்ட வர்ற மாதிரி ஓங்கி நிற்பான். உடனே என்ன செஞ்சிருவான்? இடவலையை போட்டு விளம்பரத்தை போடுவான். நம்ம என்ன நினைப்போம்? அவன் என்ன செஞ்சான், அவன் என்ன செஞ்சான், அந்த இடத்த விட்டு போக மாட்டான். சமைக்கிற வேலையாக இருந்தாலும் அங்கே இருந்து அவன் என்ன செஞ்சான்? அருவாளை எடுத்தானே, ஓங்குனானே, வெட்டுனானா வெட்டலையா, இதுதான் நம்முடைய. அப்போ அந்த நேரத்தில் அந்த விளம்பரத்தை போட்டால் அந்த விளம்பரம் என்ன செய்யும்? அவங்க மனசில் நிற்கும். இது விளம்பரக்காரனுக்கு தெரியும். அல்லேலூயா. கேபிளை கட்டி பணம் கூட்டி பார்க்குற நமக்கு என்ன செய்யாது? அந்த நேரத்தில் இதுக்கிட்ட அந்த விளம்பரத்தை போடுறதா நமக்கு தெரியாது. ஏன்னா அவன் பணத்தை வாங்கிட்டு அழுகிறத மாதிரி நடிக்கிறான். நம்மளும் கேபிளுக்கு மாதம் ரூபாயை கட்டிக்கிட்டு ஐயோயோ இப்படி போச்சேன்னு சொல்லி அழுது புலம்புகிற ஜனங்களாய் தான் இன்றைக்கு நம் நாட்களில் காணப்படுகிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது. நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிற பொழுது நீதிமொழிகளிலே இப்படியாய் ஆண்டவருடைய வார்த்தை வச்சிருக்கிற வாசிக்கலாம். நாவை காக்கிறவர் தம் உயிரையே காத்துக் கொள்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நாவை காக்கிறவர் எதை காக்கிறாரா? சத்தமா சொல்லுங்க, எதை காக்கிறாரா? அதான் சொல்லுவாங்க, தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பல்லாக்கு ஏறுவது வாயால. நாட்களில் வாக்குமூலம் கொடுப்பதை நாம் அறிய முடியும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப நாம் இன்றைக்கு ஒரே ஒரு உறுப்பை தான் தியானிக்கிறோம். எது காயத்தை ஏற்படுத்துகிற உறுப்பு? நாவுதான், அப்படியே சொல்லுதான். அதுதான் இன்னைக்கு மனிதர்களிடத்திலே ஆறாத வடுவாக அது இருக்கிறது.
ஆறாத காயமாக இருக்கிறது. அதை குறித்து பைபிள் நமக்கு தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறது. அநேக காரியங்களை சொன்னாலும் கூட உங்கள் நாவை நீங்க காத்து கொண்டீர்கள் என்று சொன்னால், உங்க சொல்லை நீங்கள் காத்து கொண்டீர்கள் என்று சொன்னால், நான் உயிரை காத்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழுந்து நின்று ஒரு பல்லவியை பாடி அமருவோமா? எல்லாரும் எழுந்து நின்று ஒரு பல்லவியை பாடி நாம் அமரலாம். எழுந்து நிற்போம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், என்னோடு சேர்ந்து இணைந்து அந்த பாடலை பாடலாம். பாடி நாம் அமர்ந்து கொள்ளலாம். எல்லாரும் எழ முடிந்தவர்கள் என்னோடு சேர்ந்து எழுந்து நின்று அந்த பல்லவியை பாடி நாம் நாட்களில் அமர்ந்து கொள்ளலாம். பாடல் எண் 53வது பாடல், நம்முடைய பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 53வது பாடல். என்னோடு சேர்ந்து இணைந்து எல்லாரும் இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவரை நாட்களிலே போற்றி புகழலாம். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. எல்லோரும் உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. கைகளை தட்டி, யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே. எல்லோரும் ஓசானா ஓசானா ஓசானா. எல்லோரும் ஓசானா பாடுவோம். உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. கைகளை தட்டி இணைந்து பாடுவோம். கைகளை தட்டி வாய்களை திறந்து இணைந்து பாடலாம். கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. சொல்லுங்க, கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. கைகளை உயர்த்தி, ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. கைகளை தட்டி வாய்களை திறந்து அவருடைய காயங்களை ஆண்டவர் மாற்ற, வேதனைகளை ஆண்டவர் மாற்ற, சிலுவையினால் அவர் எல்லாவற்றையும் மாற்றினார். சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் வந்தவரே, ஆராதனை ஆராதனை. சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை.
இறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 உன்னத எல்லாரும் பாடலாமே ஓசானா 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 கைகளை நல்லா தட்டி என்னை வழிநடத்த வாரும் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுவோம். வழி நடத்தும் விண்மீனே ஆராதனை ஆராதனை வழி நடத்தும் சொல்லுங்க ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் விடிலியே ஆராதனை 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 ஓசானா உன்னத தேவனே ஓசானா 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 எல்லாரும் பாடுகளே உன்னத தேவனே ஓசானா 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 ஹல்லேலூயா. அப்படி நாம் அமர்ந்து கொள்வோம். அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நாவை காக்கிறவன் உயிரை காக்கிறான் என்று சொல்லி. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். ஆண்டவர் நாட்களிலே நம்மை அவர் பேசுகிற பொழுது, இயேசு பேசுகிற பொழுது தந்தையினுடைய விருப்பத்தை அறிந்தே அவர் பேசினார். அவரை போல அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிற நாமும் தந்தையினுடைய திருவுளத்தை அறிந்து அவர் விரும்புகிற காரியங்களை பேச நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நறுமையான சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நீங்கள் படித்து பாருங்கள். நாட்களில் விடுதலை பயணம் 15வது அதிகாரம் 22வது வசனத்தை படித்து பாருங்கள். விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை படித்து பார்க்கிற பொழுது அங்கே என்ன நடக்கிறது? மக்கள் சூர் என்ற பாலைவனத்திலே 3 நாட்கள் பயணம் செய்ய நேரிட்டது. அங்கே தண்ணீர் எதுவும் கிடைக்காத ஒரு நிலையிலே பாலைவனத்திலே அவர்கள் நடந்து சென்று தங்களுடைய நாவு எல்லாம் வறண்டு போன ஒரு சூழ்நிலை உருவானது. உடலிலே தண்ணீர் வற்றுகிற ஒரு சூழ்நிலை உருவானது. அப்பொழுது என்ன செய்தார்கள் பாருங்கள், மோசையை நோக்கி ஜனங்கள் முணுமுணுக்க ஆரம்பித்தார்கள். தங்கள் பிரச்சனையை அவரிடத்திலே சொல்லி அவரிடத்திலே காரியங்களை நாட்களில் தெரியப்படுத்தி, ஐயோ எங்களை கொல்வதற்கு இந்த மனிதன் அழைத்து கொண்டு வந்திருக்கிறான்னு சொல்லி அவர்கள் முணுமுணுக்க ஆரம்பிக்கிறார்கள். இருதயத்தை காயப்படுத்துகிறார்கள் ஜனங்கள். நாங்கள் அங்கே எகிப்தில் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிது, நல்ல இறைச்சி கிடைச்சிது, எங்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது. இந்த மனிதன் பாலைவனத்தில் எங்களை கொல்வதற்கு கொண்டு வந்திருக்கிறான். அதுக்கு முன்பதாக தான் செங்கடலை ஆண்டவர் 2ஆக பிளந்து அவர்களை நாட்களில் உலர்ந்த தரையிலே அவர்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை வருஷம் இவர்கள் அடிமையாக இருந்தார்கள்? 430 ஆண்டுகள் அவர்கள் அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கை, அடிமையான ஒரு வாழ்க்கை.
அந்த அடிமைத்தனத்தில் இருந்த அந்த ஜனங்களை ஆண்டவர் பாலும் தேனும் பொழிகிற கானானை நோக்கி அழைத்து கொண்டு வந்தார். அல்லேலூயா. அடிமை வாழ்க்கை என்பதை நீங்க யோசித்து பாருங்க. சுயமா எதுவும் செய்ய முடியாது, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பேசிட முடியாது. நாம் கொரோனா காலத்திலே எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தை அனுபவிச்சோம்னு சொல்லி நமக்கு தெரியும். கொரோனா வந்த பொழுது நான் வீட்டை விட்டு வெளியில போக முடியாது, ஒரு கடைக்கு போக முடியாது, நான் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தோம் அல்லவா, தெருவுக்குள்ளே முடங்கி கிடந்தோம் அல்லவா. இதே போலதான் அந்த மக்களுடைய வாழ்வு, ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்வு. இருதயம் முழுவதும் காயப்பட்டு இருக்கிறது. ஐயோ, சுதந்திரமாய் சுத்தி திரிந்தவர்கள், சுதந்திரமாய் அங்கெங்கே இருந்தவர்கள் ஒரு இடத்திலே முடங்கி கிடக்கிறதான ஒரு நிலை, ஒரு எல்கையை விட்டு இன்னொரு எல்கைக்கு வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனமான ஒரு வாழ்வில் இருந்து ஆண்டவர் அவர்களை மீட்டு கொண்டு வந்தார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த காயப்பட்ட இருதயத்துக்கு ஆண்டவர் மருந்தாக, ஆண்டவர் வழியாக மோசே என்ற இறைவாக்கினரை அவர் அந்த கூட்டத்தின் நிலையில் இருந்து எழுப்பினார் என்பதாக வாசிக்கிறோம். அல்லேலூயா. அந்த மோசேயுடைய தலைமையிலே அந்த இஸ்ராயேல் மக்கள் எகிப்து தேசத்தை விட்டு அவர்கள் கால்நடையாய் கடந்து அந்த சூர் என்ற பாலைவனத்திலே 3 நாட்கள் வேதனையிலே அனுபவித்த பொழுது மீண்டும் இருதயம் காயப்படுகிறது. அதுக்கு முன்னாலதான் அவங்க ஆடி பாடி, நீங்க படிச்சு பாருங்க, அந்த செங்கடல் அவங்க பிரிஞ்சு வந்ததை குடிச்சு ஐயோ அவர்களுக்குள்ள என்ன ஆட்ட பாட்டம், எவ்வளவு கொண்டாட்டம், இருதயம் மகிழ்ச்சியாய் நிறைந்திருந்தது. காரணம் என்ன? ஒரு சந்தோஷத்தை அவர்கள் அனுபவித்த பொழுது அந்த இருதயம் மிகப்பெரிய ஒரு நாட்களில் சந்தோஷத்துக்குள்ள இருந்துச்சு. அது வெளியில வந்து கஷ்டம் வந்த பொழுது, துன்பம் வந்த பொழுது, பாடுகள் வந்த பொழுது அன்பானவர்களே அந்த இருதயத்திலே காயம் மீண்டுமாய் உருவாகினது என்பதாக வாசிக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, நாமும் நம்முடைய வாழ்விலே இன்பங்களும் உண்டு, துன்பங்களும் உண்டு. இந்த பாலைவன அனுபவத்தை நம்முடைய இருதயம் நாட்களிலே பெறாமல் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. உண்டு, பாடுகள் உண்டு, பாடுகள் இல்லாமல், துன்பம் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று சொல்லி பைபிள் ஒரு நாளும் போதிக்கல. இந்த உலகத்திலே உங்களுக்கு பாடுகளும் துன்பங்களும் உண்டு, பிரச்சனை நாட்களிலே செய்கிறவர்கள் உண்டு, போராட்டத்தை செய்கிறவர் நாட்களிலே உண்டு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம சுத்தி தான் இருக்கிறாங்க. இப்ப யாருக்கு வழக்கு தெரியுமா? யாருக்கு வழக்கு தெரியுமா? ஒரு காலத்துல பக்கத்துல எதிர்த்த வீடுகள் அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு கூட பிறந்த அண்ணன், கூட பிறந்த அக்கா, கூட பிறந்த தம்பி, இவங்க தான் இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு அலைகிறாங்க, இவங்க தான் இன்னைக்கு கோர்ட்டுக்கு அலைகிறாங்க. காரணம் என்ன? தான் உழைக்காத சொத்துக்காக, தான் வேர்வை சிந்தாத காரியத்துக்காக இன்னைக்கு ஒருத்தர் மேல ஒருத்தர் வழக்கு. 15 வருஷம் 20 வருஷம் பேச்சுவார்த்தை கிடையாது. அவங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு போறது தொடர்பு கிடையாது. உன் முகத்துல நான் முழிக்க மாட்டேன், என் முகத்தில் நீ முழிக்க கூடாதுன்னு சொல்லி உறவை பிரித்து கொண்டு வாழுகிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. என்ன நடந்தது? மோசே இந்த ஜனங்கள் காயப்படுத்துகிறார்கள், வார்த்தையாலே காயப்படுத்துகிறார்கள். இந்த மனிதன் எங்களை கொல்வதற்கு அழைத்து வந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை காயப்படுத்தும் பொழுது மோசே என்ன செய்தார் தெரியுமா? அவர் தேவ சமூகத்திலே அமர்ந்து அவர் செபித்தார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நேர்மையான சகோதர சகோதரிகளே, நம்மளை காயப்படுத்துகிற பொழுது, நம்மளை கஷ்டப்படுத்துகிற பொழுது, வார்த்தையால் நாட்களில் கொல்ல ஆரம்பிக்க நினைக்கிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்தை ஓடி, ஆண்டவரே இப்படிப்பட்ட மனிதர்கள் காயப்படுத்துகிற பொழுது ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த இடத்துல ஆண்டவர் நான் என்ன பேச வேண்டும் என்று சொல்லி தேவனோடு இந்த மனிதன் உறவாடினான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவனோடு உறவாடுகிற ஒரு மனிதன், தேவனோடு பேசுகிற ஒரு மனிதன், அவன் காயத்தை ஆற்றுகிற மருந்தாக மாறுவான். அல்லேலூயா. அவனிடத்திலே இருந்து புறப்படுகிற வார்த்தை அது மருந்தாக வெளிப்படும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த மனிதன் ஜெபித்து முடிக்கும் பொழுது என்ன நடக்கிறது? ஆண்டவர் நாட்களிலே அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுத்தார். என்ன நடக்கிறது? அவங்க பார்க்குறாங்க, தூரத்தில் தண்ணி தேங்கி இருக்கிற ஒரு குளம், அதை கண்டுட்டாங்க. அவங்க இருதய பெரிய மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஐயோ எங்க பிரச்சனை தீர்ந்து போச்சு, எங்க போராட்டம் தீர்ந்து போச்சு, எங்களுக்கு ஆண்டவர் வழியை திறந்துட்டாருன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடியவங்க, சின்னவங்க, பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த தண்ணீர் தேங்கி இருக்கிற குளத்தை நோக்கி ஓட்டமாய் ஓடுகிறார்கள்.
ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன? அது கசப்பாக இருந்தது. அல்லேலூயா. நறுமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்வு கசப்பு நிறைந்ததாக இருக்கலாம். ஐயோ, நான் விரும்பிதானே இவரை கட்டிக்கிட்டேன், ஐயோ இந்த பொண்ணு வேண்டாம்னு சொன்னாங்களே, ஆனால் இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பாவுடைய வற்புறுத்தலாம் தானே கட்டிக்கிட்டேன். இன்னைக்கு ஒருவேளை கல்யாண வாழ்வு கசந்து போயிருக்கலாம், பிள்ளைகளுடைய வாழ்வு கசந்து போயிருக்கலாம், வேலை செய்கிற இடத்திலே நாட்களில் கசந்து போயிருக்கலாம். ஒரு கசப்பான ஒரு வாழ்வு, தேர்ந்து கொள்ளப்பட்ட வாழ்வு ஒரு கசப்பான ஒரு வாழ்வாக ஒருவேளை மாறி இருக்கலாம். ஊழிய வாழ்க்கை கசப்பான ஒரு வாழ்க்கையாக மாறி இருக்கலாம். நீங்க தொழில் செய்கிற இடத்துல கசப்பான அனுபவங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்விலே வந்திருக்கலாம். நெருமையான சகோதர சகோதரிகளே, எல்லாரும் வாந்தி பொண்ணை போட ஆரம்பித்தார்கள், துப்ப ஆரம்பித்தார்கள். காரணம், அந்த தண்ணீர் கசப்பாக இருந்தது. ஆண்டவர் மோசேக்கு வெளிப்படுத்தினார். ஒரு மரத்துண்டை காமித்து அந்த மரத்துண்டை அந்த தண்ணீர் மேலே போடு என்று சொன்னார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த மோசே என்ற அந்த தேவ மனிதன் ஒரு மரத்துண்டை எடுத்து அந்த தண்ணீரிலே போட ஆரம்பித்தது. என்ன நடந்தது? அது கசப்பு நிறைந்ததாக இருந்தது தண்ணீர். ஒரு மனிதனுக்கு குடிக்க முடியாமல் இருந்த தண்ணீர் அது மதுரமாக மாறியது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அருமையான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு மனுஷங்க பேசின வார்த்தையாலே, கணவன் பேசிய வார்த்தையாலே, மனைவி பேசிய வார்த்தையாலே, தகப்பன் பேசிய வார்த்தையாலே, பிள்ளைகள் பேசிய வார்த்தையாலே இருதயம் காயப்பட்டு இருக்கலாம், கசப்பு நிறைந்ததாக இருக்கலாம். ஐயோ, அந்த அப்பனை நான் இனிமே கூப்பிடவே மாட்டேங்க, எங்க அம்மா நான் அம்மானே சொல்ல மாட்டேங்க, அவங்க பேசின வார்த்தை இன்னைக்கு ரணமா இருக்குது, என் மனைவி பேசின வார்த்தை இன்னைக்கு என்ன காயப்படுத்திருக்கிறது, அவ மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன் என்று ஒருவேளை நாட்களிலே எண்ணிக்கொண்டிருக்கலாம். மன்னிக்க முடியாத மனநிலையிலே ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் இருக்கலாம். ஐயோ, அவங்க சொன்ன வார்த்தை என்னையே சுக்குநூறம் உடைச்சிட்டு, என்னல அவங்கள ஒரு பேரை சொன்னாலே எனக்கு ஆத்திரம் வருது, கோபம் வருது, எரிச்சல் வருகிறது, எனக்கு அந்த நாட்கள் அவங்களே என்ன பிடிக்கலன்னு சொல்லி ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையிலே நீங்கள் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கலாம். நறுமையான தெய்வத்தோடைய பிள்ளைகளே, கசப்பு நிறைந்த அந்த தண்ணீர் அந்த மரத்துண்டு போடுகிற பொழுது அது சுவை உள்ளதாக இனிப்பாக மாறியது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. உடைய வாழ்க்கையை ஆண்டவர் நாட்களில் கசப்பா இருக்கிற அந்த அனுபவத்தை, கசப்பா இருக்கிற அந்த காயத்தை மதுரமாக மாற்ற ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அந்த மரத்துண்டவுடைய வாழ்விலே போடப்பட, அந்த மரத்துண்டு தன்னுடைய வாழ்விலே போடப்பட, அந்த மரத்துண்டு நம்முடைய வாழ்விலே இடைப்பட அது காத்திருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அது ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மரத்துண்டு ஆயத்தமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன மரம் என்று சொன்னால், நீங்களும் நானும் வழிபடுகிற, நீங்களும் நானும் ஆராதிக்கிற அந்த சிலுவை மரமே. அந்த மரத்துண்டு கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த சிலுவை மரம் நம்முடைய வாழ்விலே இடைப்படுகிற பொழுது, இந்த சிலுவை மரம் நம்முடைய வாழ்விலே போடப்படுகிறது, கசப்பான வாழ்வு இனிப்பாக மாறும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அது இனிப்பாக மாறும். கசப்பு நிறைந்த வார்த்தை ஒருவேளை உங்க வாயிலிருந்து வந்து கொண்டிருக்கலாம். என்னங்க நான் என்ன வாழ போகிறேன், இப்படிங்க நான் அந்த உலகத்தில் ஜீவிக்க போகிறேன், என் பிள்ளை என்ன படிச்சு என்ன முன்னேற போகிறான், என்ன எனக்கு வேலை இல்லை, என்ன நான் படிக்கணும்னு சொல்லி படிப்பதே எனக்கு மறந்து போச்சுன்னு சொல்லி ஒருவேளை அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட நீங்கள் இந்த இடத்துல வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட பாடுகளோடு நீங்கள் ஒருவேளை இந்த இடத்துல வந்திருக்கலாம். என் பிள்ளைங்க நினைச்சு என் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு, எனக்கு வந்திருந்த நகை, எனக்கு வச்சிருந்த பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், என் சொத்தை எழுதி கொடுத்துட்டேன், இன்னைக்கு என் புள்ள பாப்பான்னு சொல்லி நினைச்சேன், என் மருமகன் என்ன பார்த்துக்கிடவான்னு சொல்லி நம்பி கையெழுத்து போட்டு கொடுத்தேன், இன்னைக்கு நடுத்தருவில் நிற்கிறேன் என்ற நிலையிலே ஒருவேளை வந்திருக்கலாம். அது நிமித்தமாய் கசப்புடைய இருதயத்திலே ஒருவேளை வந்திருக்கலாம். அந்த சிலுவை மரம் நம்முடைய வாழ்வில் இடைப்பட்ட பொழுது, உங்களுக்காக எனக்காக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 3 ஆணிகளுக்கு மத்தியிலே, வானத்துக்கு பூமிக்கு இடையிலே தன் உயிரை நாட்களிலே துச்சமாக, தன் உயிரை நாட்களிலே பலியாக, தன்னுடைய உடலை தகன பலியாக ஒப்பு கொடுத்த அந்த சிலுவை மரம் வாழ்விலே இடைப்பட ஆயத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அது நம்முடைய வாழ்க்கையிலே இடைபடுகிற பொழுது, அந்த சிலுவை மரம் நம்முடைய வாழ்விலே வருகிற பொழுது எல்லா கசப்புகளையும் ஆண்டவர் மாற்ற
வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் சிலுவை மரத்திலே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அடிக்கிற பொழுது என்ன செய்தார்கள் தெரியுமா? கசப்பு நிறைந்த காடியை ஒரு கோலிலே ஒரு கடல் பஞ்சை நனைத்து அவருடைய வாயிலே நாட்களிலே வைத்தார்கள். நேர்மையான சகோதர சகோதரிகளே, சிலுவையில் எல்லா கசப்புகளையும் சிலுவையில் எல்லா காயங்களையும் அவர் ருசி பார்த்தார், அவர் அனுபவித்தார். ஆகவே அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். வேதம் சொல்லுகிறது, அவர் தழும்புகளால் நாம் சுகமடைந்தோம். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நாம் சுகமடைகிறோம். அவருடைய தழும்புகளால் ஆண்டவர் நம்மை குணப்படுத்த அவர் விரும்புகிறார். அவர் தழும்புகளால் நாம் சுகப்பெற ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே கசப்புகளை நினைக்கிறத மாற்றி விடுங்க. துன்பத்தை துன்பமா நினைக்கிறத மாற்றி விடுங்க. எண்ணத்தை மாற்றி கொள்ளுங்க. உங்க பேச்சை மாற்றி கொள்ளுங்க. உங்க செயல்பாடை மாற்றி கொள்ளுங்க. அதை மாற்றுகிற பொழுதுதான் ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறார் என்றும் ஆண்டவர் நம் வழியால் செயல்படுகிறார் என்றும் இயேசுவை அறியாதவர்கள் அறியும்படி ஆண்டவர் ஆட்களை செய்வார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நெருமையான சகோதர சகோதரிகளே, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை படித்து பாருங்கள். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே வருகிற பொழுது அவன் நாட்களில் புதிய மனிதனாய் மாறிவிடுகிறான். பழமைகள் எல்லாவற்றையும் ஒழிந்தது, அவன் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறான் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. பழைய வாழ்க்கை அல்ல, பழைய பேச்சுகள் அல்ல, பழைய சிந்தனைகள் அல்ல, பழைய செயல்பாடுகள் அல்ல, பழைய முறைகள் அல்ல, புதிய வாழ்க்கையை புதிய முறையை அவர் நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த புதிய முறையை, இந்த புதிய நெறியை, இந்த புதிய மனநிலையை அவர் கொடுக்க விரும்புகிறார். காலையிலே நான் சொல்லுகிற பொழுது ஒரு வார்த்தையை தந்தார். எசேக்கியேல் 36:26 நாம் படித்து பார்த்தோம். என்ன சொன்னாரு? நான் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கல்லான இதயத்தை எடுத்து விட்டு சதையாலான இருதயத்தை பொருத்துவேன், அதிலே பரிசுத்த ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஓசையா 6ஆம் அதிகாரம் அதில் 1, 2, 3 இறை வார்த்தையை படித்து பாருங்கள். ஓசையா 6ஆம் அதிகாரம் 1, 2, 3 இறை வார்த்தையை சத்தமாய் ஒருவர் வாசிக்கலாம். அதை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். வாருங்கள், நாம் ஆண்டவரிடம் திரும்புவோம். நம்மை காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்து நொறுக்கியவர் அவரே, அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாட்களுக்கு பிற்பாடு நம்ம புத்துயிர் அளிப்பார். 3ஆம் நாளிலே அவர் நம்மை எழுப்பி விடுவார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நின்று நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். என்ன சொன்னார் ஓசையா? அழைப்பு கொடுத்திருக்க. என்ன சொல்லியிருக்காரு? வாருங்கள், சத்தமா சொல்லுங்க, வாருங்கள் ஆண்டவரிடம் திரும்புவோம். யார் இடத்துல திரும்பணுமா? சத்தமா சொல்லுங்க, யார் இடத்துல திரும்பணுமா? ஆண்டவரிடத்தில் நீங்கள் திரும்புங்கள். ஏனென்றால் காயப்படுத்தியவர் அவரே, அவரே நம் காயங்களை கட்டுவார். கரங்களை உயர்த்தி, நான் காயத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறேன், பிரச்சனையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி உங்களை அர்ப்பணிக்கிற நேரம் இது, உங்களை ஒப்பு கொடுக்கிற நேரம் இது. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளை, நம்மை ஆண்டவருக்கு பலியாய் கொடுக்காமல், நம்மை ஆண்டவரிடத்திலே ஒப்பு கொடுக்காமல் எந்த நன்மையும் ஆண்டவரிடத்திலே பெற முடியாது. அதுதான் புனித குழந்தை தெரேசா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னாங்க. நீங்க ஆண்டவரிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா நீங்க 3 வயசு பிள்ளையா மாறினாதான் அது நடக்கும் என்று சொன்னார்கள். ஆகவே இந்த நாட்களில் ஒரு குழந்தையை போல அவர்கள் பேசினாலும் சரி, அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை நம்மளை காயப்படுத்தினாலும், ஆண்டவரே இன்றைக்கு நான் மனதார மன்னிக்கிறேன் என்று சொல்லி உங்கள் மனம் திறந்து, ஆண்டவரே அவர்கள் பேசியது உண்மைதான், என் இருதயம் காயப்பட்டது உண்மைதான், ஆனாலும் கூட இதை விட மேலான காயங்களை, இதை விட மேலான பாடுகளை, இதை விட மேலான அவமானத்தை ஆண்டவரே முகத்திலே காரி துப்பினார்களே, அவர்களையும் மன்னித்த அந்த இருதயத்தை இன்னைக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. அந்த இருதயம் இன்னைக்கு எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க.
வாய்களை திறந்து நீங்க தான் மக்களை ஜெபிக்கணும், நீங்க தான் ஜெபிக்கணும், நீங்க தான் அர்ப்பணிக்கணும். வாய்களை திறந்து சொல்லுங்க. சத்தம் வரல, சத்தம் இன்னும் சத்தமா ஜெபிங்க. வாயை திறங்க, கண்ணை மூடி வாயை திறந்து ஆண்டவரோட நீங்க பேசுங்க, தெய்வத்தோட நீங்க பேசுங்க. வாங்கி தருங்க. நீங்க மௌனமா இருந்தீங்கன்னா வந்த மாதிரி தான் திரும்பி போவீங்க. ஆனா இன்றைக்கு வாயை திறந்து உங்கள் இருதயத்திலே காணப்படுகிற எல்லா வேதனைகளையும் ரணங்களையும் ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க. வாய் திறந்து உங்களை நீங்க அர்ப்பணிங்க. இயேசுவே உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த சிலுவை மரம் என்னுடைய வாழ்க்கையில வரட்டும்னு சொல்லுங்க. அந்த சிலுவை மரம் என்னுடைய வாழ்வில் இடைபடட்டும்னு சொல்லுங்க. அந்த சிலுவை மரம் என் வாழ்விலே குறிக்கிடட்டும்னு சொல்லுங்க. என் கசப்பு நிறைந்த வாழ்க்கை ஆண்டவரே, என் மாறா ஆண்டவரே, என் கசப்பு நிறைந்த, என் வேதனை நிறைந்த அந்த வாழ்க்கை ஆண்டவரே, அந்த கசப்பான அனுபவம், அவங்க பேசின அந்த வார்த்தை என்னால மறக்க முடியாது ஆண்டவரே. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த பேரை உச்சரிச்சாலே முன்னால வந்து நிக்குது. அவங்க திட்டுன அந்த வார்த்தை, என்ன குறிச்சு அவமானமான சொன்ன வார்த்தை, அவ பேராய் சொன்ன வார்த்தை, இல்லாததை பொல்லாததெல்லாம் சொல்லி என் பேரை கெடுத்த அந்த நபர் என்னால மன்னிக்க முடியல. மன்னிக்கிற இருதயத்தை தாங்கன்னு சொல்லி வாய்களை திறந்து கேளுங்க. மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்காண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க. நாளைக்கு இந்த கூட்டம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போகிறோம். அந்த நபரை தான் சந்திக்க போகிறோம். அந்த மனுஷனை தான் பார்க்க போகிறோம். உங்களை பேரை கெடுத்தவங்களை தான் நீங்க பார்க்க போறீங்க. உங்க குடும்பத்தை கெடுத்தவங்களை தான் நீங்க பார்க்க போறீங்க. அவங்களோட தான் நமக்கு உறவு, அவங்களோட தான் நம்ம பேச போகிறோம். ஆனாலும் கூட இந்த இருதயம் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். வாய்களை திறந்து சொல்லுங்க. வாய்களை திறந்து இருதயம் மாற்றப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் சாமி என்று சொல்லி இருதயங்களே மாற்றப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுங்க. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே சொல்லுங்க. அர்ப்பணித்தே நான் அர்ப்பணித்தே என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே சொல்லுங்க. என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தே. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தம் ஐயா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன், உயிரோடு இருக்கும் உமக்கு சொந்தம் ஐயா. கைகளை உயர்த்தி வாயிலை திறந்து என்னை முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. என்னை முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். வாய் திறந்து சொல்லுங்க. அரை குறையாக அல்ல ஆண்டவரே, முழுசு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். வாய் திறந்து சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. சத்தம் பத்தாது. வாய்களை திறந்து நீங்க தான் மக்களை ஜெபிக்கணும். வாய் திறந்து சொல்லுங்க. நான் அர்ப்பணிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அந்த நபரை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. அந்த நபரை ஒப்பு கொடுக்கிறேன், அந்த சகோதரனை ஒப்பு கொடுக்கிறேன், அந்த சகோதரியை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு சொன்னாரே, திட்டமிட்டு செய்தாலும் கூட, திட்டமிட்டு நாட்களில் அவர்கள் காரியங்களை செய்தாலும் கூட, இயேசு சொன்னாரே இவர்கள் அறியாமல் செய்கிறார் என்று சொன்னாரே. அந்த மணலை இன்னைக்கு எனக்கு தாங்கன்னு சொல்லுங்க. இந்த செவ வேலையில் அந்த மணல் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே அவங்க சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவரே, இன்றைக்கு மன்னிக்கிற ஆண்டவரே, அந்த மணலை எனக்கு தாங்க ஆண்டவரே. அதை குறித்து அந்த நினைவுகள் என் சிந்தனையை விட்டு போட்டோம்னு சொல்லுங்க. அவங்க வார்த்தை என் இருதயத்தை விட்டு ஆண்டவரே போட்டோம்னு சொல்லுங்க. அந்த வார்த்தை ஆண்டவரே மீண்டும் என்னிடத்தில் திரும்பி வராதபடி அவர்களை பார்க்கிற பொழுது ஆண்டவரே, நான் உம்முடைய அன்பை அவங்களுக்கு கொடுக்கணும். நீர் எங்களை நேசிக்கிறவங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியை ஆண்டவரே, எனக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு ஆண்டவர், எனக்கு அநியாயம் செஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்ய, ஏதாவது அவங்க தேவைகளுக்கு ஆண்டவரை நான் முன்னோடியாக இருக்கேன். அவங்க வீட்டில் நடக்கிற நல்ல காரியத்துக்கு நான் முதலா நிற்கிற அந்த மனுஷனுக்கு கொடுங்க ஆண்டவர். நான் உங்க பிள்ளை ஆண்டவர். வாய் திறந்து சொல்லுங்க. நான் உங்க பிள்ளை ஆண்டவர், உங்க சாயல் ஆண்டவர்.
உங்க சாயிராண்டவர். ஏன்னா நீங்க எனக்காக அடிக்கப்பட்டு, எனக்காக நொறுக்கப்பட்டு, எனக்காக அத்தனை பாடுகளை ஏற்றுக்கொண்டீங்க ஆண்டவரே. உங்க சொந்த ரத்தத்தை கொடுத்து என்ன மீட்டிருக்கிறீங்க ஆண்டவரே. இப்படி வெள்ள மதிப்பில்லாத ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டு ஆண்டவரே நாட்களிலே ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அர்ப்பணிக்கிறேன் சுவாமி, அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. கண்களை மூடி அர்ப்பணிக்கிறேன். ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ செய்த சகல நன்மைகளுக்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய கிருபையும் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களோடு தங்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.